ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நாகர நரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேர்கள் வீட்டின் வடக்கு பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு அதிர்ஷ்டம் நிற்கிது. ஒரு அதிர்ஷ்ட தேவதை அசிரி ரூபத்தில் நிற்கிறா. அருப ரூபத்தில் நிற்கிறா. சுரூபம் அருபம் வாங்க. சுரூபம்னா கண்ணுக்கு தெரிகிறது, வடிவம் உருவம்னு அர்த்தம். அருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அது கண்ணுக்கு தெரியாமல் அது நிற்கிது. ஒரு வாக்கும் கொடுக்குது. அது அசிரியர் வாக்கு அப்படிங்கலாம், தெய்வ வாக்கு அப்படிங்கலாம். அது யார் சார் அப்படின்னா புதன், பெருமாள். புதன் பெருமாளோட அம்சம். அந்த புதன் இப்போ ஒரு ராசிக்கு வடக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. வடக்கு வாசல் பக்கம் நிற்கிறாரு. உங்கள் வீடு எங்கே இந்த பக்கம்னாச்சும் இருக்கட்டும், உங்கள் வீட்டு வாசல் இந்த பக்கம் இருந்தாலுமே வடக்கு பக்கம் நிற்கிறாரு. இப்போ துலாம் ராசியில் வடக்கு பக்கம் வாசல் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு வடபக்கம் வழக்கம் வருது. ராசிக்கு வடபக்கம்னா மேசம், மீனம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசியுமே ராசிக்கு வடபக்கம். இப்போ புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மேசத்துக்கு ராசியை பார்க்குறாரு. அடுத்து ராசிக்கு 8ஆம் இடம் உச்ச சுக்கிரன் வீட்டுக்கு போவார். அடுத்து 9ஆம் இடம் தான் சொந்த வீட்டுக்கு போவார், மிதுனத்துக்கு. ஸோ புதனோட சஞ்சாரம் அடுத்து வருகின்ற ஆணி மாதம் வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. வடக்கு புதனுக்கு வடக்கு தான், குபேரன் தான். ஸோ புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி, வாழ வைக்க போகிறாரு. அருமையாக இருக்குது. அதனால் அந்த அசிரியர் வாக்கும்படி வடக்கு பக்கம் ஒருத்தர் காத்திருக்கிறாரு. பணப்பையோடு காத்திருக்கிறாரு. அவரை வரவேறுங்க. என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ஒரே ஒரு வழி தான். இதை மட்டும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும் அடுத்து வருகின்ற காலங்கள். புதன்கிழமை புதன் வர காலையில் 6 to 7 பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. துளசி செடியை கொண்டு போய் பெருமாள் கொடுங்க. துளசியை வாங்கி கொண்டு போய் பெருமாள் கொடுங்க. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். செந்தூரை வாங்கி வைங்க. துளசி செடி அல்லது செந்தூரை வாங்கி பெருமாள் கோயிலுக்கு கொடுங்க. இல்லைன்னா இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போங்க. முடியாதவர்கள் வீட்டில் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாள் படத்துக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. சரியா நேர்களே? நெய் விளக்கு எப்படி சார் ஏற்றணும் அப்படின்னா, பூஜை அறையில் பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அவர் சந்தனம் குங்குமம் வைங்க. மஞ்சள் வைக்கக்கூடாது, சந்தனம் குங்குமம் வைக்கலாம். பெருமாள் படத்தை அலங்காரம் பண்ணுங்க. மகாலட்சுமி படம் இருந்தாலும் செலக்டம் தான். பாசி பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பூஜை அறையில் அந்த தட்டில் தாம்பூலத்தில் பாசி பருப்பாக இருந்தாலும் சரி, பயிராக இருந்தாலும் சரி. நிறைய வீட்டில் பருப்பு தான் இருக்கும். ஏன்னா சாம்பாருக்கு பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பாசி பருப்பு எடுத்து கொஞ்சம் அப்படியே தட்டில் விரிச்சிருங்க. அதுக்கு மேலே நெய் விளக்கு வச்சுருங்க, போதும். சரியா? நெய் விளக்கு நீங்கள் நெய் விளக்கு அகல் விளக்கு வச்சுருங்க. 2 துளசி இலையை அந்த விளக்கில் போட்டுருங்க, போதும். சரியா? நல்ல நறுமணமாக இருக்கும். துளசி கிடச்சா போடுங்க, இல்லைன்னா வெறும் நெய் விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் துளசியை பெருமாளுக்கு போடலாம். புதன்கிழமை காலையில் இதை செஞ்சுருங்க. எத்தனை மணிக்கு சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் 6 to 7 இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு குபேர யோகம் கிடைக்கும். சரியா நேரில்? இது அசிரியர் வாக்கு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு கை கூடுது. கண்ணு கெட்டிய தூரத்தில் இருக்குது, கை கெட்டிய தூரத்துலேயும் இருக்குது. புதன்கிழமை நீங்கள் புதன்கிழமை 8 மணி வரைக்கும் நல்ல உரை தான் இருக்குது. 6 to 8 6 to 7 புதன் உரை, 7 to 8 சந்திர உரை. ஸோ புதன்கிழமை நீங்கள் இதை தாராளமாக 8 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. இரவுலலாம் வைக்க வேண்டாம். ஏன்னா இரவுனா வேலைக்கு போயிடுவோம், தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போயிடுவோம், சரிப்படாது. ஸோ காலையிலே பண்ணிடுங்க. ஆண்கள் பண்ண முடியலன்னா தயவுசெய்து தாய்மார்கள் பண்ணிடுங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம். பெருமாள் படத்தை தொடச்சி பூ போடுங்க, துளசி வைங்க. செவ்வரளி பூலாம் பெருமாளுக்கு போடாதீங்க. சரியா? செம்பருத்தி பூ இருந்தால் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்பருத்தி பூ பெருமாளுக்கு வைக்கலாம். ஏன்னா செம்பருத்தி சூரியனுடைய அம்சம் உள்ள பூ. சூரியன் புதனுக்கு பிடிக்கும். ஸோ புதனுக்கு பிடிக்கிறதுனால பெருமாளுக்கும் பிடிக்கும். அதனால் பெருமாளுக்கு செம்பருத்தி பூ வைக்கலாம். சிலர் வீட்டு தோட்டத்தில் செம்பருத்தி பூ இருக்கும், அதை எடுத்து வைங்க. செவ்வரளி பூ வைக்காதீங்க. மல்லிகை, முல்லை இந்த மாதிரி பூ வைங்க. கனகாமரம் வைக்காதீங்க. கனகாமரத்தில் வாசம் இருக்காது. பொதுவாக கனகாமரம் சாமிக்கு வைக்கக்கூடாது. வாசமுள்ள பொருட்களை தான் வைக்கணும். தாமரை பூ வைக்கலாம். செந்தாமரை அல்லது வெள்ளை தாமரை, வெண்தாமரை இருந்தாலும் வைக்கலாம். ஏன்னா தாமரையில் தானே மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. ஸோ அந்த பூவை நீங்கள் வைக்கலாம். நான் இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது குறிப்பாக பெண்கள் தான் கேட்குறாங்க. சந்தேகம் வந்துடுது அவங்களுக்கு. சார் இப்படி சார் சந்தேகமாக இருக்குது சார்னு கேட்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்கிறேன். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது சில பேருக்கு போர் அடிக்குது. சொல்கிறாங்க, சார் நீங்கள் விஷயத்தை சொல்கிறீங்க, ஆனால் வளவலன்னு இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சில நேரம் நான் சாமானியப்பட்ட மக்களுக்கு புரியணும்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். தெரிந்தவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தெரியும். சாமானியப்பட்ட மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் கூடுதலாக 2-3 வார்த்தை சொல்கிறேன். அதை தவறாக எடுத்துக்காதீங்க. சரியா? ஏன்னா எல்லாத்துக்கும் புரியணும். ஒரு நல்ல காரியம் வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு
இல்லை, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் கிடைக்கணும். வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறது தான் ஒரு தனி மனிதனோட கடமை, ஒரு ஜோதிடரோட கடமை. சாதாரணப்பட்ட ஒரு மனிதனும் சரியா, அவனும் நல்ல நிலைமைக்கு வரணும், கஷ்டம் தீரணும், அவன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும். சரி நேயர்களே, ஸோ இது மாதிரி பூவை வச்சு நீங்கள் பூஜையை முடிச்சிருங்க. நெய்வேத்தியம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நெய்வேத்தியம் ஸ்வீட்டு கூட வைங்க. ஏன்னா மகாலட்சுமி இருக்கிறாள்ல, பெருமாள் மகாலட்சுமியில் ஒன்று தானே, அவர் மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. ஸ்வீட்டு வச்சுருங்க, பால் வச்சுருங்க போதும். சரியா, வீட்டில் கண்டிப்பாக பால் இருக்கும். பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சுருங்க, ஒரு டம்ளர் வச்சுருங்க. பூஜை முடிஞ்ச போது அதை எடுத்து வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்ருங்க. சரியா, பாலை மட்டும் வச்சுருங்க. ரைட்டு. இந்த பூஜையை நீங்கள் புதன்கிழமை பண்ணுங்கள். அடுத்து வருகின்ற புதன்கிழமை தோறும் பண்ணுங்கள். காலையில் பண்ணுங்கள். காலையில் பண்ண முடியாதவங்க இரவு 8 to 9 பண்ணுங்கள். வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் அமரம் உட்காந்து 8 to 9 நீட்டாக செய்யுங்க. இதே முறையை திருப்பி செய்யுங்க. சரியா, இரவு 8 to 9 செய்யலாம். புதன் உரை தான். ரைட் நேயர்களே, உங்களுக்கு நான் ஒரு வழித்தடத்தை சொல்லிட்டேன். இப்போ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டீங்கன்னா புதனோட அனுக்கிறம் அப்படியே கிடைக்கும். 9 12 குடையவன் பாக்கியஸ்தானாவதி. ஒரு மனிதனுக்கு பாக்கியம் வாய்க்கணும். பாக்கியம் தான் ரொம்ப முக்கியம். சின்ன விஷயத்தை பெருசாக கட்டுறது, சின்ன அதிர்ஷ்டத்தை பேரதிர்ஷ்டமாக காட்டுறது பாக்கியம். சின்ன வெற்றியை பெரிய வெற்றியாக காக்கிறது பேரதிர்ஷ்டம். 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல லட்ச ரூபா கிடைக்கிறது புதன் தான். சரியா, ஏன்னா அவர் தான் செய்வார். உங்களுக்கு சின்ன விஷயத்தை கொடுக்குறவர் செவ்வா, சின்ன வெற்றியை கொடுக்குறவர் செவ்வா, பெரிய வெற்றியை கொடுக்குறவர் புதன். சரியா, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி. சின்ன வெற்றியை கொடுக்குறவர் அது குரு, ஏன்னா 3 குடையவன். துலாம் ராசிக்கு 3 குடையவன் குரு பகவான். அவர் ராசிக்கு ஆகாத கிரகம் இருந்தாலுமே ஆரம்ப கால வெற்றியை கொடுக்குறவர் குரு பகவான் தான். 3ஆம் இடங்கிறது ஒரு கைக்கு எட்டிய வெற்றியை கிடைக்கும், ஆரம்ப கால வெற்றி. 9ஆம் இடங்கிறது பெரிய வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி. ஸோ உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒன்று செய்யணும்னா புதன் தான் செய்யணும். அவர் இப்போ நல்ல நிலைமையில் வராரு, வடக்கு பக்கம் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, குபேர மூலை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அப்படியே வாரி வழங்குவார். இதை மட்டும் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, ஆனி மாதம் வரைக்கும் செய்யுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் செஞ்சுட்டு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே செய்யலாம். சரியா, ஒரு சின்ன அகல் விளக்கு, நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு திரி, கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு, அதை தாம்பலத்தில் விரிச்சிருங்க. சில்வர் தாம்பலத்தை யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் பொருள் இருக்கக்கூடாது பூஜை அறையில். பித்தளை, தாம்பரம் அல்லது வெங்கலம் இதுதான் இருக்கணும். பூஜை அறையில் எவர் சில்வர் பாத்திரமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை ஒதுக்கி வச்சுட்டு புதுசாக வாங்கிடுங்க. அதுக்குன்னு செலவு பண்ணுறேன்னு கஷ்டப்படாதீங்க. சில செலவுகளை நம்ம செஞ்சால் தான் நமக்கு சில சிறப்புகள் அமையும். சரியா, சில செலவுகள் செஞ்சு தான் ஆகணும். அது தெய்வத்துக்கு செய்கிற செலவுகள் நினைக்கணும். சரியா, அதில் போய் கஞ்சத்தனம் பார்க்கக்கூடாது. சில பேர் சாமிக்கு தீர்த்த வைக்கிறதுக்கு சில்வர் டம்ளரில் வைப்பாங்க, எவர் சில்வர் டம்ளரில். அதெல்லாம் தவிர்த்துருங்க. சரியா, அதுக்குன்னு பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம், பித்தளை செம்பு இருக்குது, பஞ்சாச்சாரம்னு பொருட்களே இருக்குது கடையில். சரியா நேயர்களே, ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். அந்த பஞ்சாச்சாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது தான். ஓகே, ரொம்பவும் சொல்ல வேண்டாம். சரி சார், பலன் எப்படி சார் இருக்குது? புதன் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு, செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 2 7 கூடிய கேந்திரமாக இருக்கிறாலும் குடும்பத்தில் நல்லாயிருக்கும், கணவன் உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அசிரியர் வாக்கு அப்படியே பலிக்கும். சரியா, அந்த அருவ வாக்கு அப்படியே நிற்கும். உங்களுக்கு செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 9 12 கூட 7ஆம் இடத்துல இருக்கிறனால கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நண்பர்களோட சொந்த பந்தத்தோட கொஞ்சம் காரியத்துக்காக அலைவீங்க. அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தட்டு எழுத்து கணக்கு வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வாத்தியார் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இப்போ லீவில் தான் இருப்பாங்க, ஒகேஷனல் லீவில் தான் இருப்பாங்க. மற்ற காலேஜ் ப்ரொஃபஸனாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கூடுதலாக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், காரியம் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உறவு முறை நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் இணக்கமாக செய்வீங்க. அண்டிய மாநிலம், அண்டிய ஊர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் இருக்கும். வீடு மனை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீடு கட்டுற திட்டமெல்லாம் இந்த காலத்தில் நிலை பண்ணுங்க. நிலபலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே, விவசாயம், தோட்டம், தருவு, பழத்தோட்டம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா அதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே, ட்ராவல்ஸுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு மறைமுக எதிர்ப்பு இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான யுத்தம் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அறிவுபூர்வமான யுத்தம் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவன் ஒன்று சொல்லுவான். அவன் சொல்கிறது மறுப்பாக இருந்தாலுமே ஆனால் அறிவுபூர்வமாக கரெக்டாக இருக்கும். சரியா, இப்படி ஒரு அறிவு யுத்தம் நடக்கும், புத்தி யுத்தம் நடக்கும். புத்திசாலித்தனமாக பிள்ளைகளும் உங்களுக்கும் ஒரு பெரிய பனிப்போர் இருக்கும். அதை கொஞ்சம் சுகமாக கொண்டு போங்க. சரியா, அறிவு பசி இருக்கணும்.
அறிவு பசி இருக்கணும், ஆனால் அது வந்து ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது, அளவோடு இருக்கணும். ஸோ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் புரிதல் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அதில் சில முட்டல் மோதல் இருக்கும், அதை அனுசரித்து கொண்டு போங்க. உத்தியோக மன்றங்களும் நல்லாயிருக்கும். சரியான நேரில் உத்தியோக மன்றங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். உத்தியோக மன்றவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வருமானம் நல்லாயிருக்கும். ஓட்டி கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஓட்டின்னு சொல்கிறாங்களே ஓவர் டைம், சில பேர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க, ஃபேக்ட்ரி மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த ஓட்டி கிடைக்கும். ஓவர் டைம் 6 மணிக்கு மேலே கூடுதலாக 2 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிருவீங்க, ஆசபாசமாக இருப்பீங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தர் வெற்றிக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவீங்க. மனைவி ஒரு மந்திரின்னு சொன்ன மாதிரி உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு நேரம் நல்ல ஒரு உதவி பண்ணும். அதுபோல் கணவனும் நல்லா இருப்பார். ஸோ அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வந்து தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். சில பேருக்கு அதனால் செலவுகளும் இருக்கும். எங்கேனாச்சும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். தூரம் தொலைவு, சொந்த பந்தத்துக்காகவோ இல்லைன்னா அப்பா வழி விஷயத்துக்காகவோ, தாப்பன் வழி உறவு முறைக்காகவோ, அப்பா சித்தப்பா பெரியப்பா பங்காளி விஷயத்துக்காகவோ எங்கேனாச்சும் தூரமாக போயிட்டு வர்றதுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால் சில செலவுகளும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, அசோசியேஷன் போட்டு செய்கிறவங்க, டீமில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். நேர்களே, தொழில் முனைவோர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டு, கட்டுமான துறையில் இருக்கிறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஆயில் இன்ஜினியரிங் ஒர்க்கு, இவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கும். அதே மாதிரி லாபமும் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு லாபம் வந்து பன்மடங்கு இருக்கும். சரியா நேர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய நாராயண யோகம் இருக்குது. ராசிக்கு 9, 11 கூட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கனால லாபம் நல்லாயிருக்கும். குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். கூடுதல் லாபம் இருக்கும். அதாவது சில விஷயத்தில் சில பேருக்கு கூடுதலாக இருக்கும். இந்த நவதானியம் வியாபாரம் பண்ணுறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, உணவுப் பொருட்கள் சப்ளையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட சொல்யூஷனில் இருக்கிறவங்க, ஐடி சொல்யூஷன் சொல்கிறாங்களே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அது உடைய வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, ப்ராப்பரேட்டாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட லிங்கில் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும். அதுபோக வந்து விரயம் ஒரு பக்கம் இருக்க தான் தெரியும். சரியா, எங்கேனாச்சும் தொலை தூரத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். தூர இடம், அந்நிய மாநிலம் இல்லைன்னா வெளி இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் சில பணச்செலவாகத்தான் செய்யும். ஆனால் அதில் வெற்றி இருக்கும். நீங்கள் போயிட்டு வர்ற அந்த பிரயாணம் தூரதேசத்துக்கோ தூர மாநிலத்துக்கோ போயிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு அறிவை தரும், ஆற்றலை தரும், உலக அனுபவத்தை தரும். 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால என்ன அலைச்சல், திரிச்சல், பிரயாணம், இதன் மூலிமா ஒரு அனுபவம் கிடைக்கும். புதன் ஒரு அனுபவ கிரகம், புத்திசாலித்தான கிரகம், ராசியை பார்க்குறாரு. அதனால் 4 இடம் போயிட்டு வந்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லபடியாக பயன்படும். இது மாதிரி அமைப்புகள்லாம் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தர் மனதிலும் வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றும் நடக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. துலாம் ராசியில் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. உலகம் முழுக்க உலக வாழ் துலாம் ராசினியர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி சம்பவங்கள் இப்போ நடக்கும் உங்களுக்கு. சரியா நேரே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் புதனை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா புதன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து நல்ல நிலைமைக்கு போக போகிறாரு. அடுத்து உங்கள் ராசிநாதனும் நல்ல நிலைமைக்கு வராரு. சுக்கிரனும் வந்து மே 31ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வராரு. இன்றைக்கி புதனை கும்பிட்டாலே சுக்கிரனை கும்பிட்டமாக தான். ஏன்னா புதன் பெருமாளை கும்பிட்டாலே மகாலட்சுமி கும்பிட்டமாக தான். பெருமாள் மார்பில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறா. ஒரு கல்லில் 2 மாங்காய். அதுக்காக தான் நான் புதனை எடுத்துக்கிட்டேன். புதன் பாக்கியாதிபதி கூட உங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிநாதன் இருந்தாலுமே 8 கூடையவன் அஷ்டமாதிபதி. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. சரியா, ஆனால் புதன் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். சுப செலவு தான் கொடுப்பார். விரையாதிபதியாக இருந்தாலுமே சுப செலவு தான் கொடுப்பார். சரியா நேரில். ஏன்னா அவர் விரைய ஸ்தானத்தில் உச்சம் அடைவார். இங்கே தான் ஜோதிடத்தில் லாஜிக் இருக்குது. உங்கள் ராசிக்கு 12 கூடையவன் இருந்தாலுமே 12ஆம் இடத்துல உச்சம் அடைவார். சரியா, எந்த ஒரு கிரகமே தான் உச்சம் அடைகிற வீட்டுக்கு வந்து கெடுபலங்களை கொடுக்காது, சுப பலங்களை தான் கொடுக்கும். கை நிறைய பணம் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. சரியா, 1000 ரூபா இருக்கும்போது நம்ம சினிமாவுக்கு போகிறது வேறு விஷயம். 200 ரூபா இருக்கும்போது சினிமாவுக்கு போகிறது வேறு விஷயம். 200 ரூபா இருக்கும்போது சினிமாவுக்கு போயிட்டு இருந்தோம்னா கரெக்டாக அதோட செலவாயிரும். அந்த 200 ரூபா சினிமா தட்டோட காலியாயிரும். 1000 ரூபா இருக்கும்போது சினிமாவுக்கு போனோம்னா 200 ரூபா செலவானாலும் கையில் 800 ரூபா இருக்கும். இப்படி தான் ஒரு மனிதனுக்கு பணத்துடைய அருமை தெரியும். பணத்தை மெயின்டைன் பண்ணுறது இப்படி தாங்க. 200 ரூபா வச்சு சினிமா போனோம்னா 200 ரூபா செலவாயிரும். வரும்போது வெறும் பாக்கெட்டோட தான் வரணும். 1000 ரூபா இருக்குன்னா 200 ரூபா போனாலும் கையில் 800 ரூபா இருக்கும். ஒரு தைரியமாக தெம்ப வரலாம். இது மாதிரி அமைப்பை தான் புதன் கொடுப்பாரு. சரியா, 1000 ரூபா கொடுத்து 200 ரூபா செலவு பண்ண வைப்பார். ஆனால் சுக்கரை இப்படி செய்ய மாட்டார். 200 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய்க்கு செலவு எடுத்து விட்ருவார். அட்டமாதிபதியில் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பாருங்கள், நிறைய தகவல்களை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள்.
நான் முதல்ல சொல்லியிருக்கணும், நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம், நிறைய தகவல்களை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பார்க்குறவங்களாம் லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தகவலை சொல்கிறேன், சூட்சமாக வழிபாடு சொல்லுவேன் நான். சரியா நேர்களே, நீங்கள் அங்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு எதுவுமே செய்ய வேண்டாம். பரிகாரம், தோசை நிவர்த்தி, அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, அதெல்லாம் உங்கள் சௌரியம். கோயிலுக்கு போகிறத நான் ஒன்றும் தடை சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்போ வேணாலும் கோயிலுக்கு போங்க, டெய்லி கோயிலுக்கு போங்க, கோயிலே கூட இருங்க, நான் வேணா சொல்ல மாட்டேன். இறைவனை கும்பிடுங்க. ஆனால் முடியாதவர்கள், வேலை வெட்டி காரியம் அலைச்சல் திருச்சல் இருக்கிறவங்களாம் வீட்டிலே சாமியை கும்பிடுங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா, முதலே சொல்லிட்டேன். ஏன்னா இதெல்லாம் முதலே சொல்லிடணும். கடைசியில் வச்சு நேரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் நல்ல தகவல் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பையன் வந்து டெய்லி படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சை அன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் பரீட்சை கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு எழுதி போய்கிட்டே இருப்பான். படிக்காதவன் தான் பரீட்சைக்கு முதல் நாள் முக்கி படிக்கணும். சரியா, நான் என்றைக்குமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். முதலே ரிசல்ட்டை சொல்லிடுவேன், பின்னாடி தான் கொஸ்டினுக்கு வருவேன். உங்களுக்கு ரிசல்ட் முதலே சொல்லிட்டேன். புதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் புதன்கிழமை இந்த காரியத்தை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். துலாம் ராசிக்கு வண்டி ரூட் கிளியர் போய்கிட்டே இருக்கும். உங்கள் ரூட் கிளியர் ஆகிடுச்சு, உங்கள் பஸ்ஸு வேகமாக போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள் நேர்களே. ஷார்ட்டாகவே சொல்லி முடிக்கிறேன். நிறைய நேரம் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார், நல்ல பலன்கள் சொல்கிறீங்க, ஜோதிடத்தை கரெக்டாக சொல்கிறீங்க, வேத ஜோதிடத்தை வாய்ப்பாடுபடி பேசுகிறீங்க, ஆனால் நிறைய பேசுகிறீங்க, நிறைய உதாரணம் சொல்லி அறுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் உதாரணம் சொல்லிடுவேன். எதனாச்சும் ஒன்று சொல்லும்போது என்னை அறியாமல் வந்துடும். அது என்னோடய அனுபவத்தின் பேரில் கூட வரலாம், நான் பட்ட கஷ்டத்தின் பேரில் கூட வரலாம். அது அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு ஆசான். அனுபவங்கிறது ஈஸியாக கிடைக்காது. பட்டவனுக்கு தான் 1008 கஷ்டம் தெரியும். ஸோ நான் 1008 கஷ்டத்தைப்பட்டதுனால சில நேரத்தில் சில உதாரணத்தை கூடுதலாக சொல்லுவேன். அது எனக்கு வேணால் ஒரு ஃப்ளோவில் இருக்கலாம், ஆனால் கேட்குறவங்களுக்கு சலிப்பை உண்டாக்குது. அதனால் இனிமேல் அதெல்லாம் நிறுத்திக்கிறேன், பாயிண்ட்ஸை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். சரியா நேர்களே, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் எதையும் மறைக்கலை. சரியா, உங்கள்கிட்ட மறைச்சி நான் ஒன்றும் வாழணும் அவசியம் இல்லை. எல்லா ராசிக்கும் ஓப்பனாக பேசிடுவேன். சரியா நேர்களே, ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை என்றைக்குமே தோற்று போகாது. ஒரு நேரம் தோற்று போனாலுமே இன்னொரு நேரம் பெரிய வெற்றியை கொடுக்கும். சரியா, அதன் அடிப்படையில் இந்த வேத ஜோதிடத்தை உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நட்சத்திரத்துக்கு பலன் போடுறேன், தசாபுத்தி பலன்கள் போடுறேன். கிரக நிலைகளும் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் வருது. குருவும் உங்கள் ராசிக்கு அடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கிரக நிலை நல்லா இருக்குது. நான் சொன்ன வழிபாடை பண்ணிகிட்டே போங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. இல்லாமல் இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக இருக்கும். புதன் திசை நில பேருக்கு நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் புதன் திசை நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். எல்லாமல் இறைவன் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.